பேசலாம் ராமசாமி. இப்ப நீங்க அதிமுகவும் பாஜகவும் விரும்பிய மெகா கூட்டணி, வலிமையான கூட்டணி, பிரம்மாண்ட கூட்டணி, அது முழுமை அடைஞ்சிருச்சா, இன்னும் முழுமை அடையலையா? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். உங்களோட தலைப்புல இருந்தே இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். காத்திருப்பது யார், காத்திருப்ப வைப்பது யார் அப்படின்னா, காத்திருப்பது ரொம்ப சிம்பிளா தமிழக மக்கள் தான். தேர்தல் எப்போ வரும், இந்த திமுக ஆட்சியை எப்படி மாத்தி நம்ம நல்ல நாட்களுக்கு வருவோம் அப்படின்னு காத்திருக்கிறது மக்கள் தான். உண்மையிலேயே காத்திருக்க வைப்பது தேர்தல் கமிஷன். அந்த லாஜிக்ல பார்த்தோம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா திமுகவோட ஆட்சியில எங்கெங்க பிரச்சனை அப்படின்னு பார்ப்போம். வேங்கவேல்ல இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. கள்ளக்குறிச்சிக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. முந்தானத்து போலீஸ்காரங்க மேல குண்டு போட்டிருக்காங்க, நாட்டு வெடி குண்டு போட்டிருக்காங்க. போலீஸ்காரங்க இது என்ன சாராயம் தப்பா வித்ததுக்கு, நேரம் தாழ்த்தி வித்ததுக்கு, பஸ் ஸ்டாண்ட்ல வித்ததுக்கு, கேள்வி கேட்டதுக்கு போலீஸ்காரங்களோட சண்டைக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதனால மக்கள் மாத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எந்த கூட்டணி சேர்ந்திருந்தாலும் அவங்க வெறும் ஒரு கட்டாயத்தினால் சேர்ந்திருக்கிறார்களே தவிர அவர்கள் வேற வாய்ப்பு இல்லை, நாங்க வேற எங்கேயும் போய் சேர முடியாது அப்படின்ற கட்டாயம் வேணா அவர்களுக்கு இருக்கலாமே தவிர அவர்கள் இன்னைக்கு இதனால ஜெயிச்சிருவோம் அப்படின்றது இல்ல, இங்க நல்ல ஆட்சி இருக்கு அப்படின்ற அந்த ஒரு கான்பிடன்ஸ் கிடையாது. இத்தனை ஆண்டுகளா, இத்தனை தேர்தல்களா அவங்க தொடர்ச்சியா கட்டாயத்தின் அடிப்படையில தான் ஒன்னா இருக்காங்க, அப்படியா? ஆமா, அவங்களோட கட்டாயம் என்னன்னா, நாங்க மோடியை எதிர்த்து ஜெயிக்கணும் அப்படின்னா எங்களுக்கு வேற யாருமே இங்க சப்போர்ட் கிடையாது. திமுகவோட இருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு திமுகன்றது ஒரு டொனேஷன் பெற்றுதான். இன்னைக்கு திமுகவை எதிர்க்கணும்னா எல்லாரும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாங்க அப்படிங்கிற முழக்கம் எப்படியோ அப்படித்தானே மோடியை எதிர்க்கணும்னா எல்லாரும் திமுக கூட்டணிக்கு வாங்குங்கிற முழக்கமோ அப்ப சரியா தானே இருக்கு? கரெக்ட்டுங்க. அப்ப கொள்கை ரீதியாக நீங்க சொன்னது மோடி ஒருத்தரை மட்டுமே எதிர்க்க வேண்டும் அப்படின்னு அவர்கள் வரட்டும். ஆனா ஒரு அரசியல் கட்சியே இன்னொரு அரசியல் கட்சிகிட்ட இருந்து டொனேஷன் வாங்கி நாங்க கண்டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சா அது அரசியல் சரியா இல்லையா அப்படின்ற ஒரு ஐடியாலஜிக்கல் குவெஸ்சன் ரொம்ப முக்கியமா இருக்கு. எத்திக்கல் குவெஸ்சன் ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் திமுக இன்னைக்கு மற்ற அரசியல் கட்சிகளை வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அந்த அரசியல் கட்சிகள் திமுகவோட இருக்காங்களே தவிர நாங்க வெறும் மோடி ரொம்ப சிறுமைப்படுத்தி கொச்சைப்படுத்தி அவங்களை விமர்சிக்கிற மாதிரி இல்லையா இது? மன்னிக்கணுங்க, அரசியல்ல மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், என்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்ற மனப்பான்மையோட வரவர்கள் அரசியல்வாதிகள். அவர்கள் நடத்தும் அரசியல் கட்சிகள் காசு அப்படின்றது கிடையாது. இன்னைக்கு பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல கட்சி நடத்துறதுக்கு அது தேவையாக இருக்கலாம். ஆனா இன்னொரு கட்சி, அந்த கட்சியின் கொள்கையில் எனக்கு சார்பு கிடையாது, ஆனா அந்த கட்சி கிட்ட இருந்து நான் டொனேஷனா வாங்கி எலெக்ஷன்ல அவங்களோட கூட்டணி சேருவேன் அப்படின்னா அது தவறாக தான். தேர்தல் அரசியல் எல்லா கட்சிக்கும் செலவு பண்றதுக்கு பணம் வேணும் சார். இன்னைக்கு தேர்தல் நன்கொடையாகவோ மற்ற நிறுவனங்கள் இருந்து நன்கொடையாகவோ எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு வாங்குறாங்கிற தகவல் நமக்கு தெரியும். எங்களை விட ராமசாமி மையப்பனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இன்னொரு அரசியல் கட்சி கிட்ட இருந்து நம்ம அதை டொனேஷனா வாங்குறோம். அந்த அரசியல் கட்சிக்கும் இந்த அரசியல் கட்சிக்கும் கொள்கையில என்ன ஒற்றுமைன்னு பார்ப்போம். ஒரு கட்சி இதனா மக்களுக்கு எல்லாமே சார்பு தேவை அப்படின்னு பேசுறாங்க. இவங்க கேபிட்டலிஸ்ட், இவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் பார்ப்போம். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவர்கள் எல்லாருமே பல மடங்குல கோடீஸ்வரங்க ஆயிட்டாங்க, நிறைய பேர் பில்லியனர்ஸ் ஆயிட்டாங்க. இருக்க ஒவ்வொரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், மினிஸ்டர் எல்லாரையும் பார்ப்போம். நான் இப்ப புதிதாக சென்னைக்கு வந்திருக்கேன் இல்ல அப்படின்னு ஒவ்வொரு கட்சியில இருந்து, நம்ம கம்யூனிஸ்ட் பார்ட்டில இருந்து எடுத்துப்போம். தனியாக எம்எல்ஏ ஆனவர்கள் எத்தனை பேர் பல கோடிக்கு அதிபதி ஆனவர்கள், அவர்கள் யாரும் கிடையாது. ஆனா திமுக இருந்து இன்னைக்கு மந்திரியா இருக்காங்க அத்தனை பேர், எத்தனை பேர் பல கோடிக்கு அதிபதியா இருக்காங்க. அவர்களோட எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை தரம் என்னவா மக்கள் இல்ல, நீங்க கொடுக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்கல்ல, எல்லாமே மேண்டேட் தானே. 2019 தேர்தலை சந்திச்சாங்க, 21 தேர்தல், 24 தேர்தல் தேர்தலை சந்திச்சு மக்கள் தீர்ப்பு வாங்கி தானே அவங்க வந்திருக்காங்க. மக்கள் தீர்ப்பு தானே மகேசன் தீர்ப்பு. அப்ப அந்த விமர்சனம் எல்லாம் எங்க இருக்கு? அதே மக்கள் மகேசன் தீர்ப்பு நீங்க சொல்றதா 2011 இவங்க எல்லாரையும் வீட்டுக்கு அமிச்சாங்க. நீங்க போன 5 வருஷம் இவ்வளவு லாஃப்டியா ப்ராமிசஸ் கொடுத்துட்டு வந்தீங்க. 2006ல யாரை வீட்டுக்கு அமிச்சாங்க? எங்களுக்கு எல்லாமே போயிருச்சு. எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, வாழ்வாதாரம் பிரச்சனை, இது எல்லாமே. நீங்க டாஸ்மாக்னு ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, எத்தனை டாஸ்மாக் குறைச்சிருக்கீங்க, டாஸ்மாக் என்ன சேஞ்ச் ஆச்சு, என்னோட அத்தியாவசிய வாழ்க்கை எப்படி மாறிச்சு. இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாயிருச்சு. நான் 33% எலக்ட்ரிசிட்டி பில் மினிமம் அதிகமா பே பண்ணணும், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அதிகமா பே பண்ணணும், வாடகை அதிகமா பே பண்ணணும், எனக்கு அத்தியாவசிய சாப்பாடு செலவு அதிகமாயிருச்சு, ரேஷன் கட்டணம் அதிகமா. நம்ம ஒரு கிளாரிட்டி எடுக்க வேண்டியிருக்கு ராமசாமி. இப்ப நீங்க திமுக அரசு மீதான விமர்சனம்
விமர்சனம் அப்படின்னா நீங்க இஷ்யூ பேஸ்டா சொல்றீங்க. மாறா அதுவே அதிமுக பாஜக கூட்டணினா அதை வந்து நீங்க வியூகமா பாக்குறீங்க. இது வியூகம்னா அதுக்கும் வியூகம் தான் பார்க்கணும். அதை இஷ்யூஸா பார்த்தா இதே இஷ்யூஸா தான். ஆட்சியில் இருப்பது யாரு? 2021 ப்ராமிஸ் பண்ணிட்டு ஆட்சிக்கு வந்தது யாரு? அவங்களோட ப்ராமிசஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர் சார். நீட் எங்க வந்துருச்சா இல்லையா? நீட்டை எடுத்துட்டாங்களா? அடுத்தது எப்படி இவங்க எக்ஸாம் நடத்துறாங்க? என்ன பண்றாங்க? அதுக்காக சட்டப்பூர்வமாக எங்களால் இதை தான் செய்ய முடியும், செய்ய முடியாது அப்படின்னு மக்களுக்கு உண்மையான கருத்தை தான் சொன்னாங்களா? பொய்ய சொல்லிட்டு வந்த ஒரு கட்சி அவர்கள் தார்மீக பொறுப்பு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அவர்கள் வந்து இல்ல எங்களால் செய்ய முடியும், செய்ய முடியாது அவங்க எப்படி சொல்ல முடியும்? அவர்கள் வந்து எந்த ஒரு செயலை செய்து காமிக்க முடியாது. சட்டப்பூர்வமாக தேர்தல் எதிர்வரக்கூடிய தேர்தல் தான் அது தீர்மானிக்க போகுது. ப்ராமிஸ் கொடுக்கறாங்க அப்படி இல்ல. அந்த நீங்க சொல்றது எல்லாம் தீர்மானிக்க போறது எதிர்வரக்கூடிய தேர்தல் தானே. அப்ப மக்கள் நீங்க சொல்றதெல்லாம் புரியாத மக்களா வாக்களிக்க போறாங்க? எல்லாம் புரிஞ்ச மக்கள் தானே வாக்களிக்க போறாங்க. அதனாலதாங்க நான் சொன்னேன், ஆரம்பிக்கும் போது சொன்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் மக்கள் தான் காத்திருக்கிறார்கள். 2026 திமுகவுக்கு பதிலடி கொடுத்து நீங்க இது என்ன எங்களுக்காக விடியல் ஆட்சி அப்படின்னு சொன்னீங்க. விடியா ஆட்சியாக போய்விட்டது. உங்கள் 4.5 வருடம் 5 வருடம் ஆகிவிட்டது. எதுவுமே எங்க வாழ்க்கையில் மாறவில்லை, முன்னேறவில்லை. அதனால் நாங்கள் வேறு ஆட்சியை தேடுகிறோம் அப்படின்னு சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்றேன். சரி, ஓகே, பேசுவோம். நீங்க நேத்து தான் வந்துட்டு பிரதமர் வந்து பேசிட்டு போனார். பிரதமர் பேசுறது முக்கியமான விடயம் தமிழ்நாட்டுக்கு இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய என்டிஏ ஆட்சி எவ்வளோ செஞ்சிச்சு அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டுக்கு 11 லட்சம் கோடிக்கு நாங்கள் பண்ணியிருக்கிறோம். விவசாயிகளுக்கு மட்டும் 4 லட்சம் கோடி பண்ணியிருக்கிறோம். அதை மட்டும் அவரை விளக்க சொல்லுங்க. எந்த இடத்துல பண்ணீங்க, என்ன பெனிஃபிட்? அடுத்த சுற்றுல நான் விளக்கம் வாங்கிக்கிறேன், பேசுவோம். நான் வரேன் ராமசாமி ஐயப்பன், நான் வரேன், பேசுவோம். விடியா ஆட்சி அப்படிங்கிறாரு ராமசாமி ஐயப்பன். இந்த ஆட்சியாக ஒரு அரசியல் விமர்சகர் ராமசாமி ஐயப்பன் விடியா ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சியை மக்கள் அகற்றுவாங்க, தேர்தலுக்காக காத்திருக்கிறார்கள், தேர்தல் ஆணையம் தான் அவங்களை காக்க வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. தேர்தலுக்காக காத்திருக்காங்கிறது உண்மைதான். இல்லை, அவர் இன்னைக்கு சித்தாந்த ரீதியாக முதலாளித்துவத்தை எதிர்க்கிறாரு. முதலாளிகள் ஆயிட்டாங்க, இவங்கெல்லாம் பணக்காரங்கள் ஆயிட்டாங்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சியில் ஏதோ திமுக பணம் வாங்கி தான் அவங்க கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறாரு. ஆனால் அதானிங்கிற ஒரு நபருக்காக இந்த நாட்டினுடைய துறைமுகங்கள், விமான நிலையங்கள் எல்லாமே இன்னைக்கு ப்ரைவேட்டில் போயிடுச்சு. ஒரு பிரச்சனை, ஒரு கட்டண உயர்வு பிரச்சனை விமான நிலையத்தில் வந்தபோது 2 நாள் அங்கே படுத்து தூங்குறாங்க நம்ம இந்திய நாட்டின் மக்கள். காரணம் வந்து தீர்மானிக்கிற இடத்துல அரசு இல்லை, ஒரு தனியார் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நாட்டினுடைய அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களும் தனியார் தீர்மானிக்கிற இடத்துல, அதுவும் கிரானிக் கேபிட்டலிஸ்ட்ங்கிற மாதிரி அதானி அம்பானிங்கிற மாதிரி 2-3 முதலாளிகள் சேர்ந்து இந்தியாவினுடைய பட்ஜெட்டை தீர்மானிக்கிற நிலைக்கு போய்கிட்டு இருக்க நிலையில் இவர் திடீர்னு ஒரு கம்யூனிஸ்ட் ஆதரவாளராக, சோசியலிச ஆதரவாளராக மாறி இவங்க பணக்காரங்களாயிட்டாங்க பாருங்க, இவங்களாம் முதலாளிகள் ஆயிட்டாங்க அப்படின்னு பேசுவதுங்கிறது ரொம்ப முரண்பாடாக இருக்குது, நகைப்புக்குரியதாக இருக்குது. முதல்ல இவங்க பாஜகங்கிறதே முழுக்க முழுக்க முதலாளிகளுக்கான அரசாக இருக்குது. இவங்க வந்து இன்றைக்கி ஏதோ கம்யூனிஸ்டுகள் வந்து திமுக பணம் வாங்கிட்டாங்கன்னா இவங்க தேர்தல் பாண்டுங்கிற ஒரு விஷயத்தையே முதலாளிகளிடமும் நிறுவனங்களிடம் பணம் வாங்குவது லீகலைஸ் ஆக்கியிருக்கிறாங்க. அவங்க இந்த கணம் வரை அவங்க நீதிமன்றத்தில் வந்து யார் யார்கிட்ட பணம் வாங்கணுங்கிறத சொல்ல முடியாதுன்னு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. பணம் வாங்கின தொகையை வேணா சொல்லுவோம், யார்கிட்ட வாங்கணும்னு சொல்ல முடியாதுன்னு வரை இவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க யார்ட்டெல்லாம் பணம் வாங்குறாங்க அஃபிடவிட் தாக்கல் பண்ணியாச்சு, மன்னிக்கணும், அஃபிடவிட் தாக்கல் பண்ணியாச்சு, அது ரெக்கார்ட்ல இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. அவங்க சொல்ல முடியாதுன்னு சொல்லல. தேர்தலுக்கு முன்னாடி வெளியிடணும் தானங்க கிரேவே. ஆனா தேர்தலுக்கு முன்னாடி வந்துருச்சு, வெளியிடவே இல்ல. ஆர்டரே அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. யாரிடம் பொதுவெளியில ஏன் வரல கேக்குறாங்க. சொல்ல வேண்டாம், அதான் பொதுவெளியில ஏன் வரல அப்படினு கேக்குறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏங்க வரல? பொதுவெளியில வந்துருச்சு சார். சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ண அஃபிடவிட் எல்லாருமே பப்ளிக்கா தான் இருக்கு. எந்த முதலாளிகளிடம் இருந்து பணம் வாங்கணும்னு தெரிஞ்சிருமா எல்லாருக்கும்? எந்த கட்சி எல்லாம் பப்ளிக்கா சொன்னாங்க? எல்லாரும் சுப்ரீம் கோர்ட்ல தான் ஃபைல் பண்ணாங்க. எந்த கட்சி? காங்கிரஸ், டிஎம்கே எல்லாம் பப்ளிக்கா ஃபைல் பண்ணாங்களா? பப்ளிக்கா டிஎம்கே தொகை எவ்வளவு? பாஜக தேர்தல் பாண்டு வாங்குன தொகை. ராமசாமி ஐயப்பன் முடிக்கிட்டு வர அடுத்த சுற்றுல பேசலாம். அடுத்த சுற்றுல பேசலாம். அது டொனேட் பண்ற அளவுக்கு அவர்கள் யாரும் தயாராக இல்லை. அவங்க தேர்தல் பாண்டுங்கிற ஒரு கான்செப்டே நீங்க அவர் யார் யார் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வேற ஒன்றும் இல்லை. அவங்க சமீபத்தில் யார்ட்டெல்லாம் ரைடு போயிருக்கிறாங்களோ அங்க இருந்தெல்லாம் ஃபண்டு வந்திருக்கும். அப்ப இவ்வளவு வெளிப்படையாகவே ஒரு ஆர்கனைசிங் லூட்டிங், மன்மோகன் சிங் சொன்ன மாதிரி பொருளாதார ரீதியான ஒரு சூறையாடலை மட்டுமே ஒரு அரசினுடைய கொள்கையாவே வச்சுக்கிட்டு இருக்கு. மிக மோசமா நாட்டினுடைய கனிம வளங்கள் வந்து இங்க வந்து சூறையாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப இவங்க வந்து அந்த பாஜக அரசை ஆதரித்து கொண்டு இடதுசாரிகளையும் திராவிட இயக்கத்தையும் விமர்சிக்கும் போது அது எவ்வளவு நகைப்புக்குரியதா இருக்கு. அப்புறம் மட்டும் இந்த தேர்தலில் காசு கொடுக்கறது அப்படிங்கிற விஷயங்கிறது ரொம்ப இயல்பான விஷயங்க. எல்லா கட்சிக்கும் இயல்பா தேர்தல் செலவுன்னு கொடுக்கறத வந்து இவங்க ஏதோ கட்சி கொள்கையை அடகு வச்சுட்டாங்கன்னு சொல்லி கொச்சைப்படுத்தக்கூடாது. அதுவும் இந்த அவையில இடதுசாரிகள் யாருமே இல்லை. பொதுவா வந்து இவங்க அடகு வச்சுட்டாங்க